வணக்கம். நான் சோலையார். ஒரு படைப்பாளன் ஏன் கவிதை எழுதணும், ஏன் சிறுகதை எழுதணும், ஏன் கட்டுரை எழுதணும், ஏன் வாழ்க்கை வரலாறு எழுதணும், ஏன் நாவல் எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு படைப்பாளன் எதுக்கு அவன் எழுதுறான்? அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் அதை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் ஏன் எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான், அல்லது புலம்பிக்க வேண்டியதான், அல்லது அதை மறப்பதற்கு அவர் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு போகலாமே. அவர் ஏன் ஒரு எழுத்தாக்குகிறாரு, அந்த எழுத்தை ஏன் அவர் புத்தகமாக்குகிறாரு, அதை ஏன் அவர் இலக்கியமாக்குகிறார் அப்படின்னு நமக்கு ஒரு ஆவணப்படுத்துகிறார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு படைப்பாளன் என்பவன் இந்த சமூகத்தில் இருக்கின்ற கோபத்தை, வலியை, அநீதியை, ஆற்றாமையை, இயலாமையை, வெறுமையை, தனிமையை, தோல்வியை, வெற்றியை, மகிழ்ச்சியை, அவனுக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்தை அவனோடு அழிந்து விடாமல் வருகின்ற தலைமுறைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லோருடைய பார்வைக்கும் அவன் பெற்ற அனுபவத்தை பகிர வேண்டும் நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு அவர் ஒரு பொக்கிஷமாக மனிதன் வாழ்ந்த வாழ்வியலை, தான் பெற்ற ஒரு வாழ்வியலை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறார். அதாவது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ்ந்தான், வாழ்க்கை என்பது இப்படித்தான் கடந்து சென்றிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியங்களை ஆவணப்படுத்துவது தான் படைப்பாளனுடன் நோக்கம். அது கவிதை வாயிலாக இருக்கலாம், சிறுகதை வாயிலாக இருக்கலாம், நாவல் வாயிலாக இருக்கலாம், கட்டுரை தொகுப்புகளின் வாயிலாக இருக்கலாம், புதினங்களாக இருக்கலாம், ஆவணமாக இருக்கலாம், இப்படி எதுவாக இருந்தால், அல்லது திரைப்படமாக இருக்கலாம், குறும்படமாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் தான் பெற்ற அனுபவத்தை, தான் அறிந்து கொண்ட ஒரு அனுபவத்தை, அறிவை வருகின்ற தலைமுறையினருக்கு அவங்களுக்கு சாட்சிகளாக்கி ஆவணப்படுத்துவதோட நோக்கம் என்னன்னா, தான் பெற்ற வழி, தான் பெற்ற சந்தோஷம், தான் பெற்ற அறம், தான் பெற்ற வெற்றி தன்னோடு அழிந்து விடக்கூடாது, தன்னோடு அது முடிஞ்சிடக்கூடாது. உலக பார்வைக்கு அது வைக்கப்பட வேண்டும். அதை பிறர் அறிவதன் மூலமாக அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு லட்சியமாக உருவாகலாம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலாம், அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகலாம், அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு அறத்தை கற்றுக்கொள்ளலாம், அல்லது இந்த வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு மன உறுதி அந்த படைப்பின் மூலமாக படிப்பவர்களுக்கு, அதாவது வாசகர்களுக்கு கிடைக்கலாம். இது கிட்டத்தட்ட இது ஒரு போர்க்குணம் சார்ந்ததான், இது ஒரு போர் செயல்போல் தான். ஒரு நாட்டுடைய சுதந்திரத்திற்காக எப்படி நம்ம போரிடுகின்றோமோ அதே போல ஒரு நாடு அறமாகவும் நியாயமாகவும் செழிப்பாகவும் உயர்ந்த பண்போடும் ஒரு நாடு இருப்பதற்கான அறத்தை, ஒரு நல்ல விஷயங்களை படைப்பாளன் தன்னுடைய எழுத்தின் மூலமாக போரிடுகிறான். அதான் அதோட பொருள். ஏன்பா அவன் தேவையில்லாமல் ஒரு புத்தகம் போடுறான், சொந்த செலவு காசு செலவு பண்ணி ஒரு புத்தகம் போடுறான், அதை வேற எல்லாரும் தெரிஞ்சவங்களாம் அந்த புத்தகத்தை கொடுக்குறான், அவன் புத்தகம் போகிறதுல பெருசாக விற்கலை, அவனுக்கு அதில் ஒரு பெரிய லாபம் கிடைக்கல, இருந்தால் கூட அவன் அடுத்தடுத்த தொகுப்பு போட்டுகிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா, சமூகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கான்ல, அவன் அவனுடைய போர் குணத்தை, அறம் கற்பிக்கின்ற ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்தை அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அவனால் வாழ முடியாது. அவனால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் செழுமை அடைவதற்கு அவன் ஏதோ ஒரு முன்னெடுப்பை அவன் செஞ்சே ஆக வேண்டும். அதுதான் அவன் புத்தகம் போடுறான், கவிதை எழுதுகிறான், கட்டுரை எழுதுறான், சிறுகதை எழுதுகிறான், நாவல் எழுதுகிறான், வாழ்க்கை வரலாறு எழுதுகிறான். அதனால் படைப்பாளன் கொண்டாடப்பட வேண்டியவன். ஒரு மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது, ஒரு நாடு இருந்தது என்பது இங்கே மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய இயக்கத்தோடைய சாட்சியமே படைப்பு தான். இன்னொரு விஷயம் சொல்ல போனால், கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கான காரணம், கடவுளுடைய உருவங்கள் இதுதான் அப்படிங்கிறதுக்கான காரணம், கடவுளை உருவாக்கியதன் காரணம், கடவுளை கண்டுபிடித்ததன் காரணம், இது எல்லாமே படைப்பாளர்களால் நிகழ்ந்த ஒரு அற்புதம் தான். இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. படைப்பாளன் இல்லைன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே இல்லாமல் இருக்கும். மனிதனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கடவுள் இதை செய்ய சொல்கிறாரு, இதை செய்ய வேணான்னு சொல்கிறாரு. அந்த கடவுள் இந்த வடிவத்தில் இருப்பார், அவர் நின்று இருப்பார், உட்கார்ந்துருப்பார் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை
யார் உருவாக்குனாங்க, யார் இந்த மனிதர்களை ஃபாலோ பண்ண வச்சாங்க, அந்த சிஸ்டத்தை மனிதர்கள் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் படைப்பாளர்களால் மட்டுமே சாத்தியமாகி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் படைப்பாளன் என்பவன் பிரபஞ்சத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொள்பவன். மனிதர்களிடையே இருக்கின்ற அறத்தை சாக விடாமல் ஈரத்தோடு பார்த்து கொண்டிருப்பவன் தான் படைப்பாளன். அதனால் படைப்பாளன் என்பவர் இறைத்தன்மை கொண்டவன். இறைவன், இன்னும் சொல்லப்போனால் இறைவனுக்கு மேலானவன் தான் படைப்பாளன். அதனால் படைப்பாளர்களை நாம் கொண்டாடுவோம், படைப்புகளை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.